2ஆம் நூற்றாண்டிலிருந்து 4ஆம் நூற்றாண்டு வரை காலகட்டங்களில் எழுதியிருக்கலாம் என்று கருதப்படும் இலக்கியங்களில் இக்கோயில் இடம்பெற்றுள்ளது. இது அழகர் கோயில் கிடையாதுங்க, கூடல் அழகர் கோயில், மதுரை. ஹாய், ஹலோ, வெல்கம். நான் உங்கள் ராம்கி. சிலப்பதிகாரம், கலித்தொகை, பரிபாடல் மற்றும் மாங்குடி மருதனின் படைப்பான மதுரை காஞ்சியில் இக்கோயில் இடம்பெற்றுள்ளதுங்க. எல்லா கோயிலையும் கீழே இருந்தானங்க கோபுரம் பார்ப்போம். இங்கே நீங்கள் மேலே வந்தே கோபுரத்தை பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயில் விமானத்துக்குள்ளேயே இங்கே சன்னதிகள் இருக்குங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார், திருமழிசை ஆழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வாரால் போற்றப்பட்ட ஸ்தலம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. திவ்ய தேச நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இனிமேல் நம்பர் கவர் பண்ண போகிறதில்ல. திவ்ய கவிப்பிள்ளை பெருமாள் ஐயங்காரின் 108 திருப்பதி அந்தாதி மற்றும் கூடல் ஸ்தல புராண போன்ற படைப்புகளில் இந்த கோயில் குறிப்பிட்டு உள்ளதுங்க. செங்கலால் கட்டப்பட்ட படிக்கட்டுகள் இங்கே இருந்ததுங்க முன்னாடி. இப்போ அதை எடுத்துட்டு ஸ்டீலில் போட்டிருக்காங்க. 7ஆம் அல்லது 8ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களால் கட்டப்பட்ட இக்கோயில் பின்னர் ஆட்சி செய்த விஜயநகர நாயக்கர்களால் புதுப்பிக்கப்பட்டதுங்க. இந்த ஆஷ்டாங்க விமானத்தில் விநாயகர், விஷ்ணு பகவானோட தசாவதாரம், பூதேவி, வராகர், லட்சுமி நரசிம்மர், லட்சுமி நாராயணர், தட்சிணாமூர்த்தி ஆகியோரோட சிற்பங்கள் நீங்கள் பார்க்கலாங்க. இந்த விமானம் விஸ்வகர்மாவோட படைப்புன்னு சொல்கிறாங்க. விஸ்வகர்மா யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். தெரியாதவர்களுக்காக வேண்டி பிரம்மரின் மகனாகவும் வாஸ்து தெய்வத்தின் மகனாகவும் குறிப்பிடப்படும் விஸ்வகர்மா தெய்வீக கட்டிட கலைஞர். சூரிய தேவரின் மனைவியான சஞ்சனாவுக்கு தகப்பனார். சனி பகவான், யம தர்மராஜா, யமுனா, அஸ்வினி குமாரர்கள் மற்றும் மனுவோட தாத்தா. இந்த ஆஷ்டாங்க கோபுரத்துக்குள்ளே போன உடனே பார்க்கடல்நாதர், ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியோட நமக்கு காட்சி தராருங்க. மேலே பிரம்மர், தலைப்பக்கத்தில் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனரை கூட பார்க்கலாங்க. நீங்கள் ஆதிசேஷன் மேல் சாய்ந்த நிலையில் பச்சை நிறத்தில் நமக்கு காட்சி தராருங்க பெருமாள். இது 3ஆம் நிலைங்க நம்ம பார்க்குறது. இந்த நிலைக்கு கீழே 2ஆம் நிலையில் சூரிய நாராயணர் சன்னதி இருக்குங்க. இங்கே பெருமாள் நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியோட நமக்கு காட்சி தராருங்க. சிவன், பிரம்மா, விஷ்ணு மூலிகை ஓவியங்களாக கருவறை சுவற்றில் பார்க்கலாங்க. மேலே நீங்கள் இங்கே பார்க்குறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீ ஒன்று சார்ஜ் பண்ணுறாங்க. 14ஆம் நூற்றாண்டில் முகலாயர்களின் படையெடுப்பின் போது பாண்டிய நாட்டின் பிரதம மந்திரி மற்றும் மணவாள மாமுனிகளின் குருவான திருவாய்மொழிப்பிள்ளை இந்த கோயிலில் பாதுகாக்கப்பட்டாருங்க. 16ஆம் நூற்றாண்டில் நாயக்கர் காலத்தில் இந்த கோயிலோட திருப்பணிகள்லாம் நிறைய நடந்ததாக குறிப்பிடுறாங்க. சில கட்டமைப்புகள், சில மண்டபங்கள், அப்புறம் ராஜகோபுரம்லாம் 20ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுங்க. அதாவது 1945 கட்டப்பட்டது. இந்த மேல் தளத்திலிருந்தே முழு கோயிலையும் பார்க்க முடியுதுங்க. இந்த விமானத்தினோட நிழல் தரையில் விழாதவாறு கட்டமைக்கப்பட்டதுங்க. மூலவர் சன்னதிக்கு போகிற வழிங்க. கருவறைக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்குங்க. இந்த கீழ்த்தளமே படி ஏறி மேலே வர மாதிரி தாங்க உயரமாக அமைச்சிருப்பாங்க. கருடர், லக்ஷ்மி நரசிம்மர் மற்றும் சக்கரத்தாழ்வார் இங்கே பார்க்கலாங்க. கருவறையில் மூலவர், கூடல் அழகர் அமர்ந்த நிலையில் 6 அடி உயரத்தில் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியோட நமக்கு காட்சி தராருங்க. சைன கோலத்தில், நின்ற கோலத்தில், அமர்ந்த கோலத்தில் 3 கோலத்தில் நம்ம பெருமாள் பார்த்துட்டாங்க. கருவறைக்கு ஆப்போசிட்டில் கொடிமரம் மற்றும் பலிபீடம்ங்க. அழகிய சிற்பங்களுடைய பிரம்மாண்டமான தூண்கள் இங்கே ஃபுல்லாக பார்க்கலாங்க. ஒரு புராணத்தின்படி பிரம்மரோட மகனான சனத்குமார் மகாவிஷ்ணுவோட அர்ச்சாவதார தரிசனத்திற்காக இந்த இடத்துல மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செஞ்சார். அவருடைய தவத்தால் மகிழ்ந்த விஷ்ணு பகவான் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியோட அவருக்கு தரிசனம் தந்தார். விஸ்வகர்மாவிடம் சனத்குமார் தான் பார்த்த தரிசனத்தின்படி மூலவரை உருவாக்கும்படி கேட்டார். அவர் விருப்பத்தின்படி இந்த ஆஷ்டாங்க விமானத்தையும் கீழே உள்ள மூலவரையும் விஸ்வகர்மா படைத்ததாக கூறப்படுகிறது. கிருத யுகத்தில் இருந்தே இந்த கோயில் இருந்ததாக நம்பப்படுகிறது. அதனால் இங்கே இருக்கும் பெருமாளை யுகம் கண்ட பெருமாள் என்று அழைக்கிறார்கள். மற்றொரு புராணத்தின்படி மதுரையில் பலத்த மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. அந்த மலையிலிருந்து காப்பாற்றும்படி விஷ்ணு பகவான்கிட்ட மக்களெல்லாம் சேர்ந்து வேண்டுறாங்க. விஷ்ணு பகவான் 4 மேகங்களையும் ஒன்றிணைத்து 4 மடங்களாக உருவாக்கினார்.
அதனால் இந்த இடம் நன்மட கூடல் அல்லது கூடல் மாநகரம் என்று அழைக்கப்பட்டது. சோமசுந்தர பாண்டியனுக்கு பிறந்த உமாவுக்கும் சுந்தர பாண்டியனாக பிறந்த சிவனுக்கும் கூடல் அழகர் என்பவரால் திருமணம் நடந்ததாக ஸ்தல புராணம் கூறுகிறதுங்க. மூலவருக்கு பக்கத்திலேயே உற்சவர் வியூக சுந்தரராஜ பெருமாள் நீங்கள் பார்க்கலாங்க. வியூகம் என்பது சரியான திட்டமிடல். எனவே இந்த கோயிலோட உற்சவரை நம்ம எந்த முயற்சி செய்கிறதுக்கு முன்னாடியும் வணங்கினால் அந்த முயற்சி வெற்றி பெறும் என்பது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கைங்க. வல்லபதேவா என்ற ஆட்சியாளர் தன் மக்களின் வாழ்க்கையை பற்றி அறிய தினமும் மாறுவேடத்தில் ஊரை சுற்றி வலம் வருவார். அவ்வாறு சுற்றி வரும்போது ஒரு அறிஞர் அவரிடம் வாழ்க்கையின் இறுதி இலக்கு கோடையில் உணவுப் பொருட்களை குளிர்காலத்திற்காக சேமிப்பது என்று கூறினார். இதன் பொருள் ஒருவர் தனது முதுமை காலத்திற்காக இளமை பருவத்தில் உழைப்பது. இதை வல்லபதேவாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதை அறிஞர்களிடம் ஒரு போட்டியாக அமைத்து வாழ்க்கையின் உண்மையான மதிப்பை அவருக்கு உணர்த்தும்படி கோரிக்கை வைத்தார். 12 ஆழ்வார்களில் மிகவும் மதிக்கப்படும் பெரியாழ்வார் வேதங்களில் இருந்து சில குறிப்புகளை வல்லபதேவாவுக்கு விளக்கினார். அக்கூற்றின்படி நாராயணனின் பாதத்தை அடைவதே முக்திக்கு வழிவகுக்கும் என்று அறிவித்தார். இந்த அடித்தளம் முழுக்க கல்வெட்டுகள் இருக்குங்க. வல்லபதேவா இந்த விளக்கத்தில் மகிழ்ச்சி அடைந்து ஒரு பை நிறைய பொற்காசுகளை பெரியாழ்வாருக்கு வழங்கினார். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் உள்ள தற்போதைய கோபுரம் பெரியாழ்வார் வென்ற அந்த பொற்காசுகளை கொண்டு கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. கூடல் அழகரோட துணவியார் தாயார் பெயர் மதுரவல்லி, மரகதவல்லி, வகுலவல்லி, வரகுணவல்லி என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். கோயிலோட தீர்த்தம் ஹேம புஷ்கரணி, தல விருட்சம் கதலிங்க, வாழை மரம் எனவும் கூறப்படுகிறது. வெளிப்பிரகாரத்தை சுற்றி நீங்கள் வலம் வரும்போது ஆண்டாள், மணவாள முனி, ஆழ்வார்கள், விஸ்வகணேசர், ராமர், கிருஷ்ணர், ஆஞ்சநேயர், கருடர், லக்ஷ்மி நரசிம்மர் இவர்களெல்லாம் தனித்தனி சன்னதி பார்க்கலாங்க. கோயிலோட நந்தவனமும் இருக்குங்க. இந்த மண்டபம் சமீப காலத்தில் கட்டப்பட்ட மண்டபம் தாங்க. ஆனால் இதில் இருக்கிற தூணில் பார்த்தீங்கன்னா தசாவதார சிற்பங்கள் நீங்கள் பார்க்கலாங்க. பழைய மண்டபத்து ஒட்டியே தாங்க அதை கட்டியிருக்காங்க. இங்கே இருக்கிற மண்டபத்தில் 12 ஆழ்வார்கள் பார்க்கலாங்க. பெரியார் பேருந்து பஸ் நிலையத்திலேருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து சுமார் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. அழகர் கோயிலேருந்து 22 கிலோமீட்டருங்க. திருச்சியிலேருந்து 140 கிலோமீட்டர், சென்னையிலேருந்து 461 கிலோமீட்டருங்க. இந்த கோயிலோட லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. தாயார் சன்னதியை சுற்றி இப்போ வலம் வரோங்க. இதுவே ஒரு தனி கோயில் மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. இமையிலும் நன்மை தருவார் சிவன் கோயில் இந்த கோயில் பக்கத்திலே தாங்க இருக்குது, பக்கத்து தெருவில் தாங்க இருக்குது. அந்த கோயிலையும் பார்க்க மறந்துடாதீங்க. போன வீடியோவில் நீங்கள் பார்த்த திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலேருந்து இந்த கோயில் ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. போன திருப்பரங்குன்றம் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மலை மேலே இருக்கிற கோயிலெலாம் கவர் பண்ணி அதில் எடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலும் விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோயிலும் பிரம்மாண்டமான கோயில் தாங்க. உங்களுக்கு இந்த கோயிலும் இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி நம்ம ஒரு சூப்பர் கோயிலில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.